வணக்கம் நண்பா நண்பிகள். இந்த வீடியோ என்னன்னா, இன்றைக்கி வேறு யார், நம்ம மழை தான் வாராங்க. சப்பா, எந்த சோசியல் மீடியா போனாலுமே இது முக்கியமான விஷயமாக பேசப்படுது. ஏன்னா ரொம்ப என்னதான் நம்ம ஃபன்னாக பேசினாலுமே சீரியஸான ஒரு விஷயம். நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதால இந்த மழையோட நம்ம என்ன சேஃப்டி ப்ரிகாஷனாக இருக்கணுன்றதையும் இப்படி நான் சொல்ல போகிறேன். அதான் அந்த வீடியோவாக இருக்க போது. வாங்க வீடியோ குழப்பலாம். எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, சென்னை தான் மழையில் ரொம்ப பின்வாங்கியிருக்கு, எல்லோரும் கஷ்டப்படுறாங்கன்றது உண்மை. அது இப்போ மட்டும் இல்லை, அது சீசன் ஏதோ சீசனாக வர மாதிரி வருஷமாக ஒரு 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 அது சந்திக்கிற ஒரு இடமா ஆயிடுச்சு சென்னை. இந்த வாட்டி என்னென்னா, கடைசியாக நவம்பர் முடிகிற டைமில் விழுப்புரம் மூழ்கிட்டு போயிட்டுங்க. என்ன அடியில் ஒரு மீன் பார்த்தேன், அடியில் கிடக்காங்க அவன். விழுப்புரம் சென்னை மேலே தவிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மீன் பார்த்தேன். என்ன சொல்கிறது, இப்போது மழை வருது அகைன், இது ஒரு நேச்சரான ஒரு விஷயம். அதை போய் நம்ம தடுக்கலாம் முடியாது. என்ன தான் நம்ம அதை தடுக்க முடியலனாலும் அதில் வர எல்லாருக்குமே அந்த மழை நல்லது தருதான்னு கேட்டால் இல்லை, தர வேண்டியது நல்லது தரணும். இங்கே என்னென்னா, ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, வீடே இல்லாதவங்களாம் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் படுத்திருப்பாங்க அவங்க. அப்புறம் வீடே இல்லாதவங்க அவங்களாம் அந்த வீடு ரொம்ப குடிசை வீட்டில் இருக்கிறவங்களாம் தண்ணி ஃபுல்லாக நான் பார்க்குறேன். ஒரு இதில் ஃபுல்லாக உள்ளே போயிருக்கு, எல்லாம் தண்ணியும் ஃபுல்லாக உள்ளே போயிட்டு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது கஷ்டம். இப்போ அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் சொல்லலை, அடியில் இருக்கிறவங்க ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். தண்ணி வீட்டுக்குள்ளே நிறைய ஆஃபீஸு, நிறைய கடை, சொல்லப்போனால் நிறைய பார்க்கிங் விடுற இடம். இந்த மழை இல்லாத டைமில் கூட அங்கே பார்க்கிங் இடத்துல ஒரு சில தங்கிறதுக்கான இடம் மாதிரி இருக்கும். இப்போ அங்கே அது கூட இப்போ இதை இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் ஆனதுக்கப்புறம் ஒரு புயல் கூட வந்துச்சு. ஐயோ, புயல் பேர் போச்சே, பெங்கால் புயல் ஒன்று வந்துச்சு, கலந்து போயிடுச்சு. இன்னும் ஒரு நாட்கள், அதாவது டிசம்பர் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இனி ஒரு நாட்களில் இது பெருசாக வாய்ப்பு இருக்குன்றது ஒரு பாமதி தலையில் போட்டாங்க. ஐயையோ, இதுவே தாங்க முடியல சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, வேளச்சேரி பாலத்து மேலே காரெல்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு, கீழே பார்க் பண்ணி வச்சா அவ்வளோதாங்க. இப்போ நிறைய கீழே இருக்கிறதால காரெல்லாம் விடுறதால ஃபுல் தண்ணி அடித்து உள்ளே இருக்கிற இன்ஜினே பாலாக போயிடுது, தண்ணி இறங்கி. ஆனால் நீங்கள் அவ்வளோ விட்ட ஒரு விஷயம் வாங்கியிருப்பீங்க, அது காராக இருக்கும், பைக்காக இருக்கட்டும், அது ஒரு பொருளாக இருக்கும். அது தண்ணியில் முழுகும் போதோ எங்கேயாவது இது கஷ்டமாக இருக்கும்போதோ அந்த ஓனருக்கு ஒரு பெயின் இருக்கும் பாருங்க. அது ஒரு சொல்ல முடியாத ஒரு வலிங்க. அதே மாதிரி டைமில் நம்ம தான் சேஃபாக இருக்கணும், ப்ரிகாஷன்லாம் இருக்கணும்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல நினச்சல. ஆமாம், எதோ சொல்ல வந்தால் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதான் சொல்லிக்கிறேன். நமக்கு அத்தியாவசியமான தேவைகள் என்ன, மழை டைமில் சரி, என்றைக்குமே கஷ்டப்படுற நேரத்தில் எதப்படும், சாப்பாடு, இருக்க இடம், உடை, இந்த மூணு ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம். இப்போ சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வெளியே போக முடியாது, ஆனால் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ எங்கே ஆர்டர்லாம் பண்ண முடியாது, இருக்கிறத சமாளிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்க மேகி பண்ணுவோம், ப்ரெட்டு வாங்கி வச்சுப்போம், பழங்கள் ஏதாவது வாங்கி வச்சுப்போம், சம்திங் அந்த மாதிரி என்னென்ன நம்ம கைப்படியாக வாங்கி வைக்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம உள்ளே இருந்து சேஃபாக இருக்கிறது, சாப்பிட்டு இருக்கிறதுக்கு பார்க்கணும். செகண்ட் நம்ம இருக்கிற இடத்தையும் பார்த்துக்கிடணும். ஏன்னா இப்போ எல்லாமே தண்ணிக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு, எல்லா வீட்டுமே ஆரம்பிச்சு. இதுக்கு காரணம் ஒன்று, இது ஒரு பழைய காரணம் தான். என்னென்னா, ஏரி குளத்தெல்லாம் வீடை கட்டியிருக்காங்க, தண்ணி வராமல் என்னப்பா பண்ணும், கரெக்டு தான். ஆனால் அது கட்டுறவங்களுக்கு தெரியாதுல்ல, இது ஏரியாக இருந்துச்சா, அதுக்கு முன்னே இது என்ன இடம்னு தெரியும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னு தெரியும். ஆனால் அது என்னவா இருந்துச்சுன்னு ஒரு ஹிஸ்ட்ரின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், அது விவரமாக பண்ணி வேலை பார்ப்பாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னசென்ட்டாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, கேட்காம ஓகே நல்ல இடமா இருக்குது பேசி முடிச்சிடலாம்பான்னு தான் நினைக்க தோணும். இது இப்போ மட்டும் இல்லை, இது காலங்காலமாக இந்த ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை இதில் முரண்பாடு இருக்குது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி அது மாறும். இருக்க இடம் நீங்கள் ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா, சம்திங் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா, நீங்கள் இருக்கீங்கன்னா ஓகே. நீங்கள் ரொம்ப ஒரு இது என்ன சொல்கிறது, ரொம்ப அடியில் ஒரு இப்போ என்ன சொல்கிறது, ஒரு மிடிலாக இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க. இப்போ தண்ணி வந்துருச்சு, உள்ள குடிசை வீடு மாதிரி தான் இருக்குது. ஆனால்
2 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ அதை சேவ் பண்ணுறதுக்கு இந்த நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற சலுகையோ இல்லைனா யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களோ பக்கத்து சொந்தக்காரங்களோ சம்திங் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணால் தான் அந்த 2 வயசானவங்களையும் நம்ம காப்பாற்ற முடியும். அந்த நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம வந்துட்டோம். இதுக்கு நேச்சரை கொலை சொல்கிறது இல்லைன்னா மீம்ஸ் போட்டு நேச்சரை வந்து கலாய்க்கிறது இதெல்லாம் வந்து இருந்துட்டாலும் ரியல் உண்மை என்ன இதுதான் நடக்கு. இவ்வளோ கஷ்டப்படுறது எல்லாருக்குமே மழை ஃபஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே மழை வந்து ஹாப்பினஸ் தராது ஒரு சிலரை தவிர. அப்புறம் உடை நீங்கள் இப்போ ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன் நான், நீங்கள் மழை நினைக்கிறேன் துவைச்சி போட்டால் இந்த டைம் என்னென்னா எந்த மழையில் துவைச்சி போட்டால் மழை வந்துடுது திருப்பி அது எப்படி சொல்கிறது அது சொல்ல தெரிலங்க எனக்கு. அது காய மாட்டுறாங்க ஓட்டரசே 10 வாட்டி போட வேண்டியிருக்கு. அதுவுமே முக்கியம் நான் நம்புகிறேன். வெதரை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நியூஸில் பார்க்குறோம் இந்த டிஃப்ரெண்டான புயல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அதை வர்றதுக்கான முன்னெச்சரிக்கையை தான் சொல்கிறோம். இதுவே வந்து நம்மகிட்ட வந்து வெதர் எப்படினாலும் மாறலாம். இன்றைக்கி காலையில் மழை பெய்கிற மாதிரி இருக்கலாம், நைட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் ஆஃப் ஆயிரும், அமைதியாயிரும், அன்றைக்கி மழை வராது. மறுநாள் நைட்டு மழை வரும், காலையில் அமைதியாயிரும். அந்த மாதிரி நம்ம கணிக்க தான் முடியுமே தவிர இதுதான் நடக்குதுன்னு இப்போ ஒரு மாவட்டத்துக்கு லீவ் விட்றாங்கல்ல. இப்போ காலையில் இப்போ ஒரு நியூஸ் வருதுன்னா எந்த நியூஸ் சேனலாக இருக்கட்டுமே பள்ளி கல்விகளுக்கு விடுமுறை அப்படின்னு போடுறாங்க. ஆனால் எந்த மாவட்டத்துக்கு இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத்துங்க. எப்போ மழை வர சொல்கிறாங்களோ அப்போ வராது, எப்போ வரும்னு சொல்கிறாங்களோ அப்போ வளர்றேன்னு எப்போ மழை வரும்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கி வராது, இப்போ மழை வராதுன்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் மழை வரும். இது நானே அனுபவிச்சிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். பர்சனல் ஒரு விஷயம். இவ்வளோ விஷயம் ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதுலேருந்து நம்ம வந்து எப்படி சேஃப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு நீங்கள் அதை வந்து உங்களை சுற்றி இருக்கிற வந்து அது வயசானவங்களாம் ரொம்ப இதாக இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கேபி பாலா இருக்கார்ல, அவர்லாம் வந்து இப்போ வந்து பண்ணுறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. இன்னும் அவரை பார்த்து எத்தனை பேர் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நான். முடிஞ்சளவு நம்ம இந்த மழை டைம்லேயும் சரி எந்த ஒரு டைம் சரி நம்ம வந்து சதறாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து ஒத்துமையாக இருக்கிறது. அந்த டைம்னு போட்டு நீங்கள் ஆள் பார்த்து பேச ஆரம்பிக்கிறதுலாம் கரெக்டாக இருக்காது. என்ன கேட்டிங்கன்னா அதுக்கான நேரமும் இல்லை இது. அதனால் என்னென்னா எண்ட் ஆஃப் டே இது என்ன தான் வெதர் வந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஒத்துமையாக இருந்து அதை சமாளிச்சிட்டேன்னா அது நிற்க முடியுன்றது தான் என்னோடய இது ஒரு ஸ்டாண்டாக நான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வர வீடியோலாம் வந்து ரொம்ப சீரியஸாக பேசுகிற மாதிரியே தோணுதுங்க. அது எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை வீடியோ வர போக்கில் அப்படி இருக்கான்னு தெரியல. ஓகே, இதான் நான் சொல்லணும்னு நினச்சது சொல்லியிருக்கேன். இதில் சில உங்களுக்கு பிடிக்காதும் இருக்கும், பிடிச்சதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சது. இது வந்து உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் மேலும் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பார்க்குறேன். Be safe, be on, be safe. Bye.